கோவை அண்ணா சிலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான இந்தியாவின் மிகப்பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக 10,000த்திற்கும் அதிகமானோர் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர். கோவை மாவட்ட நிர்வாகம், கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் உயிர் காவலன் என்னும் பிரச்சாரத்தை துவங்கியது. பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழிவகுக்க வேண்டுமென்ற நோக்கிலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப வேண்டும் என சுமார் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பாதுகாப்பிற்கான மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த 20 கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் 4 முக்கிய சாலைகளான ரேஸ்கோர்ஸ் சாலை, பொள்ளாச்சி சாலை, பாலக்காடு சாலை மற்றும் அவிநாசி சாலை என 4 பகுதிகளில் நடைபெற்றது. இதில் கோவை மாநகரின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள உயிர் சங்க மாணவர்கள் உடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவிநாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலையம் சிக்னல் வரை 10 கிலோமீட்டர் தூரம், பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் முதல் கோவை புதூர் பிரிவு வரை 5 கிலோமீட்டர் தூரம், பொள்ளாச்சி சாலையில் ரத்தினம் கல்லூரி முதல் மலுமிச்சம்பட்டி வரை 4.5 கிலோமீட்டர் தூரம் மற்றும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காஸ்மோ பாலிட்டன் கிளப் முதல் அரசு கலைக்கல்லூரி வரை 0.5 கிலோமீட்டர் தூரம் என இந்த 4 பகுதிகளில் கைகோர்த்து மனித சங்கிலியாக நின்றனர். அண்ணா சிலையில் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர், உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் எஸ். ராஜசேகரன், உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முன்னிலையில் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நான் உயிர் காவலன் திட்டத்தின் மூலம் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை கோவை மாநகர் முழுவதிலும் அதிக அளவிலான மக்களிடம் எடுத்துச் சென்று விபத்தில்லா கோவை சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்ட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகர காவல், மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் விபத்தில்லா வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 5 முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள், கல்லூரியில் இருக்க மாணவர்கள், தொண்டு நிறுவனங்களோட இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் ஹியூமன் செயின் மூலமா சாலை பாதுகாப்புடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் இந்த பேரணியில இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேட்ல இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்புல கொண்டு வரதுக்குண்டான ஒரு திட்டத்துல இது ஒரு முக்கியமான பங்கு. வர காலங்களில, வர வாரங்களில இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்துல சாலை விபத்துகளால இருக்கிற உயிர்கள் குறைக்க உண்டான ஒரு முயற்சி. இது தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் நடக்குது. மற்றும் இதன் மூலமா பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு உண்டான ஒரு விழிப்புணர்வு நல்ல முறையில கொண்டு போக்குதான உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம அது சம்பந்தமா காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துள்ளன. ஆல்ரெடி காவல்துறை அதுக்கு சாராத கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அது கூட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது காவல்துறை சார்பாக கடந்த 2 நாள் முன்னாடி விசாரணை நடத்திருக்கு. ஒரு சில பேர் நிறைய இது சம்பந்தமா நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்ல கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களா யூட்டர்ன் நம்ம ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன், ஆஸ் பர் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸோட இருந்து அதை சரி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் கொண்டு வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா
கண்டிப்பா வந்து இதை வந்து சரி பண்ணிட்டு பொதுமக்களுக்கு வந்து ஸ்மூத்தான டிரான்ஸ்போர்ட் பெருஸ்கார்ல போறவங்களை வந்து டிராபிக் ரூல்ஸ் பண்றது, டிராபிக் ரூல்ஸ்ல டூ வீலர்ல போறவங்களுக்கு வந்து சார்ஜ் நிறைய போடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமா வந்து நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.